நம்ம எல்லாரையும் சேலை கட்டின பொம்பளைங்க நினைச்சிட்டான் அந்த காட்டு ஆபீசர். அவன் நெஞ்சில எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம எல்லாருக்கும் இழிச்சவா பட்டம் கட்ட பாப்பான். செல்லதுரை, நடந்ததை கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. காட்டுக்கு அதிகாரியா வந்தவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க முந்தானையை பிடிக்க பாக்குறான். இந்த அசிங்கத்தை இப்படியே விட்டா நம்ம ஊர் மான மரியாதை என்ன ஆகிறது? இவனை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். பெரியவங்க, நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அந்த காட்டு ஆபீசரால நம்ம கிராமத்தோட மானமருவாத போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட்டு ஆபீசர் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. அண்ணே, அங்க பாருங்க யாரு வருதுன்னு. என்ன காட்டு ஆபீசர் ஊருக்குள்ள வந்து மேயிறாரு? என்னடா முறைக்கிற? காட்டுக்குள்ள மட்டும் எங்களை நுழைய விட மாட்டேங்கிற, ஊருக்குள்ள ஏன்டா அலையிற? எங்க ஊரு பொண்ணுங்களுக்கு நீ மாமனா மச்சானா? எதுக்குடா எங்க ஊருக்குள்ள வர்ற? உன்னை ஊருக்குள்ள விட்டா ஊரையே அழிச்சிடுவ. ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கெடுத்துடுவடா. தம்பி தம்பி தம்பி, வேட்டாளுங்க இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா. மீறி வந்தா பஞ்சாயத்துல புடிச்சு கட்டி போட்டுடுவாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு? நீங்க எல்லாம் படிச்சவங்க, தயவு செஞ்சு இந்த கிராமத்து பக்கமே வராதீங்க. கொஞ்சம் நில்லுங்க தம்பி. இந்த பாருங்க தம்பி, இதுவரைக்கும் எந்த விவகாரத்துக்கும் பஞ்சாயத்துல நான் கைகட்டி நின்னதில்லை. என் குடும்பத்தை தலகுனிய வச்சிடாதீங்க தம்பி. இங்க வா. என்ன சார்? துண்டு எடுத்து கொடு. இந்தாங்க சார். ஏய், எங்க ஓடுற? என்ன சார்? வா மா, உங்க கூட விறகு பொறுக்க வரவங்கள யாரோ குறையற மாதிரி தெரியுதே. தெரியலையே. ஆமாடா, அங்க பாரு. ஆமா, மருதாய் பாட்டி வயித்து வலிக்குதுன்னு வீட்லயே இருந்துருச்சு. மருதாய் பாட்டி அவங்க இல்லடா, வேற யாரோ வரல பாரு. சார், நீங்க யார கேக்குறீங்கன்னு தெரியுது. தெரியுதுல்ல, சொல்லு. ராதாக்காவையும் துர்காவையும் தானே கேக்குறீங்க. அவங்க இனிமே விறகு பொறுக்க வரவே மாட்டாங்க. ராதாக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அத நினைச்சு நினைச்சு ராதாக்கா வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கு. ஏய் துர்கா, எப்படி இருக்க? இங்க உட்கார். எங்க ஊர் பெரியவரு அவங்க மகனுக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டு வந்தாரு. அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க. அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா வருது. ஏய், நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்சேன், அழுதுட்டு இருக்க. ஐயோ, அழக்கூடாது அழக்கூடாது. ராதா எப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சு அழுதுட்டு இருக்கு. கவலைப்பட வேணாம், என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்க சொல்லு. அத நீங்களே வந்து சொன்னா அக்காவுக்கு எவ்வளவு ஆதலா இருக்கும். இப்பெல்லாம் அந்த காட்டு ஆபீசர் தங்கபாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? ஏல மலைப்பாம்பு சொல்லு சொரக்கா, புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டு ஆபீசரை நம்ம தம்பி செல்லத்துறை பொட்டி பாம்போ அடக்கி விட்டார்லடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய் பொங்க டீ போடு. செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டலா? வளையல் போட நான் என்ன பொம்பளையா? உன்னை பாட்டா இருக்கு ஆம்பளையாவும் தெரியல. அப்படின்னா நீ என்ன அடி? ஐயோ ஐயோ, அடிக்காத, பாவாடை விழுந்துரு போடு. ஓ, பார்த்தா தெரியல, அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிடுச்சு இல்ல, அதான் கண்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு, கோச்சிக்காத. சரி, உனக்குதான் வேண்டாம், வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர
தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்துதான். மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ பலாண்டியா விளையாடு. எங்க அப்பா இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுதே. அதானே. சரியா தப்பு. எப்ப பார்த்தாலும் அழுந்தாட்டம் ஆடிட்டு இருக்க. கொண்டா நான் போடுறேன். இருடி இன்னொருக்கா ஆடுறேன். இப்ப சரியா பிள்ளை? கண்ணாடி வளையல், காமாட்சி வளையல், மீனாட்சி வளையல், கன்னி பொண்ணுங்க போடும் கண்ணாடி வளையல். சுட்டி பொண்ணே நொண்டி விளையாடுறியா? குட்டி குட்டி வளையல் இருக்கு போட்டுக்கிறிய? அதெல்லாம் வேணாயா. ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பியை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறீங்க? நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டாம் போயா. ஐயோ தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல் இல்ல போட்டுக்க. ஏ கூட்டுக்கடவா கையில வளையல் கிடக்க தெரியல. கைய பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான் கைய பிடிக்கிறான். ஐயோ ஐயோ கத்தால. வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? யார் யா? ஓ மனசில்ல தன்னு தின்னு. ஐ காட்டா பிசரு. ஐயோ கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வர சொல்லு. சரி. அக்கா அக்கா வளையல்கார் வந்திருக்காரு. வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா நீ போய் போட்டுக்க. அக்கா உனக்கு வளையல் போடுதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தரை விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சுட்டேன். பைத்தியக்கார பாட்டி, உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமாப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா 1000 தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலையக்கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன தன்ன. வளையல்காரர அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி. உன்ன மாதிரி 4 தங்கச்சிக்கு இருந்தா போதும். ஜாலி. பாத்து. ஐயோ இடிக்குதே. வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்கேன். சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா வீட்டுல உட்கார்றதுக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே. அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாப்பா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா உடம்பு வலிக்க போகுது. இப்படி உடஞ்ச வளையல் மாதிரி சத்தம் போடுறீங்க? அப்பதான் பாடுவேன். அப்பதான் போடுவேன். இப்ப ஸ்டாக் இல்லை. ரொம்ப கராக்கி பண்ணிக்காதயா. வந்து போட்டுடியா. கிராக்கியா அப்படின்னா என்ன? இல்லம்மா இப்ப முடியாது. ஐயோ முடியாதுமா.